ஹாய் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம டாபிக் காலம், டைம். நம்ம வாழ்க்கையில இழப்பின் காலம், ஏமாற்றத்தின் காலம், துரோகத்தின் காலம், காயத்தை குணமாக்க முடியாமல் தவிக்கும் காலம், இப்படி நிறைய காலம் இருக்கு. நாம எடுத்த முடிவுகளை குறித்தும் நாம் செய்த தவறுகளை குறித்தும் நம்மை நாமே காயப்படுத்தி கொண்டு இருக்கும் காலமும் இருக்கு. எப்படிப்பட்ட மோசமான காலத்திலும் நடந்ததை நினைத்து வருந்திக் கொண்டு இருக்கிறத விட, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு புலம்புறதை விட்டுட்டு நம்பிக்கையுடன் கடவுள் என் வாழ்வில் அனுமதிக்கும் எல்லாவற்றிற்கு பின்பும் ஒரு நன்மையான காரியம் இருக்குன்ற விசுவாசத்துடன் முன்னேறி சென்றார். முடிந்தவரை மற்றவர்களுக்கு, அதாவது நம்மை போல் பாடு அனுபவிக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்தா நம்ம வாழ்வில் ஆசீர்வாதம் வர்றது மட்டும் இல்லாம நாம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவோம். எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும், அதாவது எல்லாவற்றிற்கும் காலத்தின் கரத்தில் பதில் இருக்கு. இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி தகவல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் நபர் எஸ்தர் பாரதி. ஒரு தம்பதிக்கு விரும்பி தவம் கிடந்து பெற்ற ஆண் குழந்தைன்னு சொல்லலாம். பிறவியில் ஆண் குழந்தை, நல்ல ஆரோக்கியத்துடன் அழகுடன் அறிவுடன் பிறந்த ஆண் குழந்தை. தாய் தந்தையர் செல்லமாக வளர்த்து கொண்டு வந்த சூழலில் அந்த ஆண் குழந்தை வளர வளர திருநங்கையாக மாறினாள். பிறக்கும் போது ஆணாக அடையாளப்படுத்தப்பட்டவள் பின்னர் தன்னை பெண்ணாக உணர்ந்து வாழ ஆரம்பித்தாள். அந்த உணர்வு அவரையும் தாண்டி செயல்பட்டதை அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை. விளைவு குடும்பத்தாரால், சமூகத்தால் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்ட சூழல். தன்னைத்தான் மாய்த்து கொள்ள தற்கொலை வரை சென்றவள். இன்று இந்தியாவிலே, ஆசியாவிலே முதல் திருநங்கை பாஸ்டராக உலகம் முழுவதும் சென்று சுவிசேஷத்தை பரப்பிக் கொண்டே இருக்கிறார். பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். இன்று பற்பல திருநங்கைகள் அவரால் வாழ்வடைகிறார்கள் சொன்னா அது மிகையாகாது. இப்ப காலத்து குறித்து பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அது பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தில் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. இப்படின்னு பட்டியல் நீண்டு கொண்டே போனாலும் 3:9 வருத்தப்பட்டு பிரயாசப்படுவதற்கு அதனால் என்ன பலன்னு கேட்கறது மட்டும் இல்லாம அதற்கான தீர்வையும் 3:11 சொல்றதை நம்ம பார்க்க முடியும். அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மை மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். இது யார் சொல்றா அப்படின்னா, பைபிள்ல மிகவும் புத்திசாலின்னு பெயர் பெற்ற பலராலும் பாராட்டப்பட்ட தாவீதின் குமாரன் சாலமன் சொல்றதை நம்மால பார்க்க முடியும். இன்று நம்ம பார்க்க போகும் நபர் பவுல் மார்க். பவுல் மிகவும் செல்வாக்கானவர், மிகப்பெரிய அப்போஸ்தலர், மிகவும் முக்கியமான கடவுளின் ஊழியக்காரர்னு சொன்னா அது மிகையாகாது. பவுலின் ஆரம்ப ஊழிய பயணத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் மார்க். கருத்து வேறுபாடு காரணமாக மார்க் பவுலை விட்டு பிரிந்து சென்றதும் நமக்கு தெரியும். பவுல் அன்று மார்க்கை மன்னித்ததாக எங்கும் சொல்லப்படலை. அதனால பர்னபாவும் மார்க்கும் ஒரு குழுவாக மாறினாங்க. பவுலும் சிலாவும் ஒரு குழுவாக மாறினாங்க. பவுல் சிலா சென்ற இடமெல்லாம் அற்புதங்கள் செஞ்சாங்க. கடவுள் அவர்களை பல விதத்தில் பயன்படுத்தியதை நம்மால பார்க்க முடியும். அது மட்டுமா, புதிய ஏற்பாட்டில் பாதிக்கும் மேற்பட்ட நிருபங்களை எழுதியவர் பவுல். அவரே தான் இறுதி காலத்தில் சிறையில் இருக்கும்போது கடைசியாக மார்க்கை மன்னித்து தீமோத்தேயுவிடம் மார்க்கை அழைத்து வர சொன்னதையும் நம்ம பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 4:11 லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், மார்க்கை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் சொல்றது நம்ம பார்க்கிறோம். பவுலை கடவுள் சிறப்பாக பயன்படுத்தும் போது மார்க் நினைத்திருக்கலாம், பவுலை விட்டு பிரியாமல் இருந்திருக்கலாம்னு. வாழ்க்கையில நாம் சில வேளைகளை தவறான முடிவு எடுத்துடுறோம். நல்ல வாழ்க்கை இழந்து விட்டோம்னு நம்மளே வருத்தப்படுத்திக்கிறோம். ஆனா கடவுள் மார்க்கையும் ஆசீர்வதித்து புதிய ஏற்பாட்டில் மார்க் நிறுவத்தை எழுதி அவரை மேன்மைப்படுத்தியதை நம்ம பார்க்கிறோம்.
வாழ்க்கையில சில வேளைகள்ல கருத்து வேறுபாட்டினால் நாம் சிலரை மன்னிக்க முடியாமல் இருந்தாலும், பவுல் மாதிரி கடவுளின் கரம் நம்மோடு இருப்பதால் அதனதன் காரத்தில் நேர்த்தியாய் மன்னிப்பது மட்டும் இல்லாம, மறப்பது மட்டும் இல்லாம, சேர்ந்து வாழவும் வைப்பார். ஊழியம் செய்யவும் வைப்பார் அப்படின்றது புரியுது இல்லையா? அது மட்டும் இல்லாம சில வேளைகள்ல கடின இருதயம் உள்ளவர்களாக நாம் இருந்தாலும், பவுல் மாதிரி அவரின் நேரத்தில் நம் இருதயத்தை மென்மையான இருதயமாக மாற்றுவது மட்டும் இல்லாம, நாம இழந்தவர்களை பிரயோஜனம் உள்ளவர்கள்னு நாம் வருந்தி அழைக்கும் காலத்தையும் கர்த்தர் உருவாக்குவார்ன்றது புரியுது இல்லையா? இது எல்லாத்துல இருந்தும் நமக்கு என்ன தருதுன்னா, இப்போது நம்ம வாழ்க்கை அழகு இல்லாம இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொன்றாக இழக்கும் போதும், வியாதியில் போராடி கொண்டிருக்கும் போதும், வாழ்க்கை போராட்டத்தில் சிக்கி தவிக்கும் போதும் அழகு இல்லாம இருக்கலாம். ஆனா எல்லா போராட்டத்தையும் காலத்தின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம செய்த தவறுகளோ, நம் வாழ்வில் எடுத்த தவறான முடிவுகளோ, ஏமாற்றங்களோ, இழப்புகளோ எதுவுமே நமக்கான தெய்வ திட்டத்தை தடுத்து நிறுத்தாதுன்ற நம்பிக்கையுடன் முன்னேறி சென்றார். விசுவாசத்துடன் முதல் படி எடுத்து வைத்தா, மற்றவர்களுக்கு உதவி செய்தா, தேவன் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பான்றது புரியுது இல்லையா? அப்ப நன்றி சொல்லலாம். எப்படி நன்றி சொல்லலாம்? அப்பா, என் வாழ்வில் எல்லாவற்றையும் அழகாக்குவதற்கு நன்றின்னு சொல்லலாம். பவுல் மாதிரி மன்னித்து, மறந்து, அழைக்கும் காலத்திற்கு வந்ததற்கு நன்றின்னு சொல்லலாம். எல்லாரையும் பிரயோஜனம் உள்ளவர்களாக பார்க்கும் பார்வையை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லலாம். என் பாவங்களை நீர் மன்னித்தது போல நானும் மற்றவர்களை மன்னிக்கும் இருதயத்தை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லலாம். காயங்கள், கவலைகள், ஏமாற்றங்கள் எல்லாவற்றையும் குழி தோண்டி புதைக்கும் காலத்திற்கு என்னை கொண்டு வந்ததற்கு நன்றின்னு சொல்லலாம். இப்படி நம்ம நன்றி சொன்னா, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கருத்து வேறுபாடாக இருந்தாலும், எப்பேற்பட்ட முறிவு, பிரிவு, இழப்பாக இருந்தாலும், அவரின் கரத்தில் நாம் இருந்தா, அவரின் காலத்திற்கு விட்டு கொடுத்து வாழ்ந்தா, அவரின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அது மட்டுமா, வாழ்க்கையில புதிய நிலைக்கு நம்மை கொண்டு செல்வார். நம்ம எப்படி